Welcome back to my YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நான் ஃபிக்மாவில் ஒரு கார்டு டிசைன், ஒரு டெபிட் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டோ ஏதாவது நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ டிசைன், இந்த டிசைனை எப்படி பண்ணதுன்னு உங்களுக்கு ஃபிக்மாவில் நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன். இந்த டிசைனை எப்படி நம்ம HTML அதுக்கப்புறமா CSSஐ வச்சு ஒரு கோடை கன்வெர்ட் பண்ணி அது நம்ம ப்ரௌசரில் எப்படி பார்க்கலான்னு இந்த டியூட்டோரியலில் உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். ஸோ வித் நோ ஃபர்தர் டூ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற டூல் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து ரொம்ப ஈஸி, அது இல்லாமல் நீங்கள் சர்வர் எல்லாம் லைவாக இதில் ரன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரே காரணத்துக்காகவும் நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு நம்ம பாய்லர் பிளேட் போட்டுக்கலாம். HTML5 அப்படின்னு போட்டால் நம்மளுக்கு தேவையான பாய்லர் பிளேட் கோட்ஸ் இங்கே வந்துடும். அதுக்கடுத்தது நம்ம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் எப்படி அந்த கார்டு டிசைனை கொண்டு வரலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த கார்டில் என்ன இருக்குது, இந்த கார்டில் 2 செக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட் செக்ஷன், இன்னொன்று வந்து செகண்ட் செக்ஷன். இந்த ஃபஸ்ட் செக்ஷனில் வீசா, அதாவது கார்டோட பேர், கார்டு நம்பர், அதுக்கப்புறமா கார்டு ஹோல்டரோட பேர். அதுக்கடுத்தது செகண்ட் செக்ஷனில் நம்மளுக்கு எக்ஸ்பைரி டேட்டும் CVV நம்பரும் இருக்குது. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டிவ் கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு கார்டுன்ட்டு பேர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டிவ் கிளாஸில் நம்ம ஆஸ் ஐ டோல்ட் ஆல்ரெடி 2 செக்ஷன் இருக்குது, அதை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் செக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்ன பேர் கொடுத்துக்கலாம். நீங்கள் எப்போவுமே கிளாஸ் நேமு இல்லை ஐடி நேம் இல்லை ஃபங்க்ஷன் நீங்கள் எது பண்ணாலும் கேமல் கிளாஸில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது ஒரு கோடிங் ஸ்டாண்டர்டோடு இருக்கும், அது இல்லாமல் ரீடபிளாக இருக்கும். ஸோ அதையும் நீங்களும் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் வேர்டு வந்து லோவர் கேஸ்லையும், அதுக்கு அடுத்தது என்ன வேர்டு ப்ரொனன்ஸ் ஆகுதோ அதை நீங்கள் அப்பர் கேஸில் வச்சா உங்களுக்கு ரீடபிளாகவும் இருக்கும், கோடிங் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ண மாதிரியாக இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன டிப் உங்களுக்கு கொடுக்குறது. ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது கீழே CVV நம்பர், எக்ஸ்பைரி டேட் கொடுக்கறதுக்கு நம்ம செகண்ட் செக்ஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் செகண்ட் செக்ஷன் அப்படின்னு க்ரியேட் பண்ணி அதை ஒரு டிப் க்ரியேட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ நம்ம 2 செக்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஃபஸ்ட் செக்ஷனில் என்ன வருது, வீசா அப்படின்ற கார்டோட பேர், அதாவது கார்டு பிராண்டோ இல்லை என்ன கார்டு, வீசா மாஸ்டர் கார்டுன்ட்டு செக்ரிகேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வீசா கார்டுன்னு நான் பேர் கொடுத்துருக்கேன், வீசா கார்டுன்ட்டே கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு H1 டேக்கில் கொடுத்து வீசா அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது கார்டு நம்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு P டேக் ஓப்பன் பண்ணி கார்டு நம்பர் கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு கார்டு நம்பர் வந்து ஸ்டார்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். லாஸ்ட் 4 நம்பர் டிஜிட்ஸ் வந்து நான் 1 2 3 4ன்னு போட்டுக்கிறேன். அடுத்து கார்டு ஹோல்டரோட நேம், அது வந்து நான் என் பேரே கொடுத்துருக்கேன். நீங்கள் லோவர் கேஸ்லேயும் கொடுத்து CSSலேயும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை இங்கேயும் நீங்கள் டைரெக்டாக கேப்ஸ் லெட்டரில் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் செக்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் செக்ஷனுக்கு போகலாங்க. ஸோ செகண்ட் செக்ஷனில் நம்மளுக்கு என்ன வேணும்னா, இங்கே வந்து 2 டிவ் இருக்குது. ஒன்று வந்து லெஃப்ட் சைடு, ஒன்று வந்து ரைட் சைடு இருக்குது. அதாவது எக்ஸ்பைரி டேட், ஒன்று வந்து CVV நம்பர். ஒன்று வந்து லெஃப்ட் சைடில் ஃப்ளோட் ஆகிருக்கு, இன்னொன்று வந்து ரைட் சைடில் ஃப்ளோட் ஆகிருக்கு. இதுக்கு நம்ம 2 டிவ் வச்சுக்கலாம். ஸோ அந்த 2 டிவ் வந்து ஃபஸ்ட் டிவ் வந்து நம்ம லெஃப்ட் சைடுன்னே வச்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு டிவ் வந்து, அதாவது லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரி டேட்டும், ரைட் சைடில் நம்மளுக்கு CVV நம்பர் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து நம்ம ரைட் சைட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ரைட் சைடுன்னு கொடுத்து ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு P டேக்குள்ளே நம்ம ஃபஸ்ட் டிவ்வில் எக்ஸ்பைரி டேட் இருக்குது, அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அது கீழே வந்து நம்ம எக்ஸ்பைரி டேட்டை கொடுத்துக்கலாம். எக்ஸ்பைரி டேட்டை வந்து நம்ம ரேண்டமாக ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நான் 09/26 டிசைனில் கொடுத்துருக்கேன், நான் அதை இங்கே ஃபாலோ பண்ணிக்கிறேன். அடுத்தது செகண்ட் டிவ், அதாவது ரைட் சைட் டிவ்வில் நம்மளுக்கு CVV நம்பர் இருக்குது. அது ஒரு பேராகிராஃப் டேக்கில் CV ஸ்பேஸ் விட்டு நம் அப்படின்னு கொடுத்துட்டு அதை இது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் டேக்கில் CVV நம்பரை கொடுத்துக்கலாம். 1 2 3ன்ட்டு 1 2 3 கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான பாய்லர் பிளேட் கோடு இங்கே ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு தேவையான கண்டென்ட்டும் HTML ஸ்ட்ரக்சரும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நம்ம எப்படி இருக்குன்ட்டு ப்ரௌசரில் பார்க்கலாம். ஸோ ப்ரௌசரில் நீங்கள் பண்ண HTML இல்லை கோடை நீங்கள் ப்ரௌசரில் வியூ பண்ணோன்னா, நீங்கள் அந்த ஃபைலுக்கு போய் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசர் எந்ததான் ப்ரௌசர் இருக்கோ அது காமிக்கும். நீங்கள் அப்படியும் வியூ பண்ணலாம். இல்லை சிலர் லோக்கல் ஹோஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கலாம்,
அந்த லோக்கல் ஹோஸ்ட் மூலமாக நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். நான் விஎஸ் கோட் யூஸ் பண்ணதுனால லைவ் சர்வர்ன்ட்டு ஒரு ப்ளகின் இருக்குது. நீங்கள் எக்ஸ்டென்ஷனுக்கு போனீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் உங்கள்கிட்ட இந்த லைவ் சர்வர் இல்லைன்னு எக்ஸ்டென்ஷனுக்கு போய் லைவ் சர்வர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளகின் கிடைக்கும். அந்த ப்ளகினை போய் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு பாட்டம் ரைட் சைடில் உங்களுக்கு கோ லைவ்ன்ட்டு ஒரு கால் டு ஆக்ஷன் இல்லை அந்த கோ லைவ்ன்ற லோக்கல் ஹோஸ்ட்டை எனேபிள் பண்ணுற இது வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்வர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து சர்வர் ரன்னிங்கில் இருக்குது. இந்த சர்வர் வந்து நம்ம இங்கே HTML என்னென்ன பண்ணமோ அது அங்கே வந்து இங்கே HTML பேஜில் நம்மளுக்கு த்ரோ பண்ணியிருக்கு. ஸோ நம்மளுக்கு தேவையான பேசிக் கண்டென்ட், அதாவது கார்டோட பேர், கார்டு ஹோல்டரோட பேர், கார்டு நம்பர், எக்ஸ்பைரி, CVV நம்பர் இதெல்லாம் போட்டாச்சு. இப்போது without no further ado come let's start styling it. ஸோ நம்ம ஸ்டைல் பண்ணோன்னா இது வந்து ஒரு நான் இன்ஃபைல், அதாவது ஃபைலுக்குள்ளேயே நான் ஸ்டைலைஸ் பண்ணதுனால இன்டர்னல் CSS நான் எழுத போகிறேன். இதை நாங்கள் இன்லைன் CSS எழுதலாம், இன்டர்னல் CSS எழுதலாம், இல்லை எக்ஸ்டர்னல் CSS எழுதலாம். ஸோ ஜஸ்ட் டு கீப் இட் இன் ஒன் ஃபைல் நீட்டாக இருக்கிறதுக்கோசரம் நான் இந்த சேம் ஃபைல்லே பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்டைலிங் பண்ணோன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டைல் டேக்கை யூஸ் பண்ணோம். ஸ்டைல் டேக்குக்கு வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டைல்ஸ் டேக் வந்துடுச்சு. அடுத்தது நம்ம பாடி, நம்ம இந்த கார்டை ஃபுல் பாடி HTML பாடியில் யூஸ் பண்ணதுனால பாடி, அதுக்கப்புறமா HTMLோட விட்த்து இல்லை ஹைட்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் நவ் நான் ஜஸ்ட்டு விட்த்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். இதோட லோவர், அதாவது அடுத்த ஸ்டெப்பில் போய் நான் கார்டோட விட்த்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். நம்ம 100% ஆஃப் த HTML யூஸ் பண்ணிக்கிறோம், அதனால 100% யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இங்கே எனக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஆல்டர்னேட் ஃபாண்ட்டாக நான் வந்து ஓப்பன் சான்ஸ் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணி இது பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதில் வந்து டிஃபால்ட் ப்ரௌசரோட ஃபாண்ட் என்ன இருக்கோ அதுதான் இங்கே டிஸ்பிளே ஆகுது. நம்மளுக்கு பிடிச்ச ஃபாண்ட் வச்சு நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே இருக்கிற மெட்டா டெக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போதைக்கு நம்ம அதுக்கு தேவையில்லை. நான் கூகுள் ஃபாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் போய் எனக்கு தேவையான ஃபாண்ட், அதாவது ஓப்பன் சான்ஸோட லிங்க்ஸ், அதுக்கப்புறமா API லிங்க்கை நான் எடுத்துன்னு இருக்கேன். அதை நீங்கள் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் சான்ஸோட வெயிட்டேஜ் ஃபாண்ட்ஸ், அதாவது 300 + 800 இந்த ரெண்டு வெயிட்டேஜ் ஓப்பன் சான்ஸ், இந்த ரெண்டு வெயிட்டேஜோட ஃபாண்ட்ஸ் API நான் காப்பி பண்ணியிருக்கேன். இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணுறேங்க. அடுத்தது பாடி HTML வந்து ஃபாண்ட் ஃபேமிலியை ஸ்பெசிஃபை பண்ணிங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் எந்த ஃபாண்ட் ஃபேமிலியை கால் பண்ணிங்களோ அது இங்கே வரும். இங்கே வந்து ஃபாண்ட் ஃபேமிலின்னு கொடுத்து சிங்கிள் கோட்ஸில் ஓப்பன் சான்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு காமா கொடுத்துட்டு சான்ஸ் செரிஃப்ன்ட்டு 2 டைப் ஆஃப் ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து சான்ஸ் செரிஃப் ஃபாண்ட்ஸ், அதனால நீங்கள் சான்ஸ் செரிஃப்னு டைப் பண்ணணும். சான்ஸ் செரிஃப்னு என்னென்னா சில ஃபாண்ட்ஸ்க்குலாம் உங்களுக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப்பாக கீழே ஒரு எட்ஜ் வரும், இங்கே மேலே அதாவது பாட்டம் ஷார்ப்பாக ஒரு எட்ஜஸ் வரும், ஏழு ஷார்ப்பாக இருக்கும், அதெல்லாம் சான்ஸ் ஃபாண்ட்ஸ், செரிஃப் ஃபாண்ட்ஸு. இது சான்ஸ் செரிஃப் ஃபாண்ட்ஸ். அதுதான் இந்த ஃபாண்ட்ஸுக்கான வித்தியாசம். ஸோ நம்ம HTML வந்து ஹைட்டு ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு, ஃபாண்ட் ஃபேமிலியை ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம இந்த கார்டோட விட்த்தை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டோட விட்த்தை ஸ்பெசிஃபை பண்ணதுக்கு நம்ம கார்டுன்ட்டு ஏற்கனவே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அங்கே போய் இந்த கார்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். டைப்போ கரெக்டாக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காகவும் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண கிளாஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டைப்போ எரரும் இருக்காது. ஸோ இந்த கார்டோட விட்த்து வந்து நான் இங்கே டிசைனில் வந்து 1012 பிக்சல் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நம்ம HTML பர்சன்டேஜ் வைஸில் எடுத்துக்கலாம். தட் வில் பி சேஃபர் ஃபார் அஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 30% கொடுத்துக்கலாம். நம்ம 30% இந்த கார்டு விட்த்து இருக்கணும். ஓகே, 30% போதும் நம்மளுக்கும். ஸோ இது ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம எதை டார்கெட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் செக்ஷனில் வந்து நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த பேக்ரவுண்ட் கலரும் டெக்ஸ்ட்டை அலைன் பண்ணி டெக்ஸ்ட் கலரும் கொடுத்து இது கூட கொஞ்சம் பேடிங் கொடுத்து செட்டிலாக டிசைன் எப்படி இருக்கோ அதோட அவுட்கம் நம்ம கோடிங்கில் எடுத்துன்னு வரலாம். ஸோ அதுக்கு டார்கெட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் செக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த கிளாஸை டார்கெட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டார்கெட் பண்ண வேண்டியது பார்டரை. ஸோ பார்டர் பார்த்திங்கன்னா இங்கே நான் உங்களுக்கு லெட்ஸே இந்த ஃப்ரேமுக்கு போய் பார்த்திங்கன்னா நான் 40 பிக்சல் பார்டர் கொடுத்துருக்கேன். அது நம்ம சேம் ஃபாலோ பண்ணலாம்.
ஸோ ஃபஸ்ட் செக்ஷனில் அதாவது ஃபஸ்ட் செக்ஷன் கிளாஸை டார்கெட் பண்ணி பார்டர் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். 20 பிக்சல் நம்ம 40 கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் டெவலப்மெண்ட் இதில், அதை நம்ம பாதியாக எடுத்துக்கலாம். ஸோ 20 பிக்சல் அப்படின்னு கொடுத்திங்கன்னா லெஃப்ட் ரைட், அதாவது டாப் லெஃப்ட்டு டாப் ரைட்டும் எடுத்துக்கும். நம்மளுக்கு பாட்டம் வந்து கீழே கார்டில் கொடுத்துருக்கலாம், ஏன்னா இது சென்டரில் இருக்கும் பாட்டம் லெஃப்ட்டும் ரைட்டும், அதனால் நம்ம 0 கொடுத்து அதை எந்த ரேடியஸும் இல்லாமல் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இந்த கார்டோட கலர் கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய CSS வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு, இது வந்து நான் 2 கலர் தருது பார்த்தீங்களா, மேலே ஒரு கலரும் கீழே அதோட லைட்டர் கலரும். நான் லீனியர் கிரேடியன்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த லீனியர் கிரேடியன்ட்டை நம்ம எங்கே டார்கெட் பண்ணலாம். ஸோ லீனியர் கிரேடியன்ட் RGB, அதாவது இது RGB வேல்யூவில் ஸ்பெசிஃபை பண்ணணும். நம்ம RGBன்னு கொடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒப்பாசிட்டி கொடுக்கணும்னா RGBன்னு கொடுத்து நம்ம RGB வேல்யூஸை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ G வேல்யூ வந்து, அதாவது G வந்து ரெட்டு, R வந்து ரெட்டு, G வந்து க்ரீனு, B வந்து பிளாக். இதுதான் RGBயோட ஃபுல் ஃபார்ம். A வந்து ஆல்ஃபா, அதாவது ஒப்பாசிட்டி. ஸோ Rோட வேல்யூ வந்து 113, Gயோட வேல்யூ வந்து 54, அதுக்கப்புறமா Bயோட வேல்யூ வந்து 238, அதுக்கப்புறமா நம்ம 70% ஒப்பாசிட்டி கொடுத்துருக்கலாம். அதனால நான் 7 மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அது பக்கத்தில் ஒரு கலர் கொடுத்தாச்சு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், இந்த கார்டில் 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே டார்க்கர் கலரும் கீழே லைட்டர் கலரும். ஸோ டார்க்கர் கலரில் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ லைட்டர் கலருக்கான CSS நம்ம கொடுத்துருக்கலாம். RGBA, அதோட வேல்யூ 157,3, அதுக்கப்புறமா இதுக்கு எதுவும் ஹெல்ப் தேவையில்லாததுனால நம்ம வந்து ஃபுல் 1ன்னு கொடுத்தா 100% ஒப்பாசிட்டி இருக்கும். அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கலர் பார்க்கலாம். ஸோ டிசைனில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். அதோட RGB வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு கலரோட டாப் செக்ஷன் கலர் வந்து 113, 54, 238, அதுக்கப்புறமா 70% ஆல்ஃபா. கீழே இருக்கிற கலர் வந்து 157, 111, 255, அதுக்கப்புறமா 1. இது தான் இந்த லீனியர் கிரேடியன்ட்டோட கலர். ஸோ நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போது அடுத்தது நம்ம இந்த பேடிங், டாப் லைட் லெஃப்ட் பாட்டமோட பேடிங் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பேடிங் CSS யூஸ் பண்ணோம். வந்து காமன் பேடிங் CSS யூஸ் பண்ணி 0.8 REM, அதுக்கப்புறமா டாப்பு பாட்டம் ரைட் லெஃப்ட்டுக்கு வேறு 2 வேல்யூ கொடுத்து, இது வந்து டாப்பு பாட்டம் எடுத்துக்கோம், இது வந்து ரைட்டு லெஃப்ட்டு எடுத்துக்கோம். ஸோ இந்த வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தேவையான CSS அங்கே எடுத்தோம். இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டுன்னு கொடுத்து செலக்ட் பண்ணி இந்த கார்டுக்கிட்ட போனீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாப், அதாவது டாப்பு பாட்டமும் வந்து 0.8 REM கொடுத்துருந்தோம். இது வந்து 12 பிக்சல் எடுத்திருக்கு. அதுக்கப்புறமா லெஃப்ட் ரைட்டை வந்து நம்ம 2 REM கொடுத்தோம். அது வந்து நம்மளுக்கு 32 பிக்சல் லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ எடுத்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்தது வந்து ஸோ ஃபஸ்ட் செக்ஷன் நம்மளது ஆயிடுச்சு. ஓகே, இல்லை நம்ம டெக்ஸ்ட் கலர் இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதுக்கு வந்து டெக்ஸ்ட் கலர் கொடுக்கறதுக்கு கலர்ன்ற CSS என்டர் பண்ணி ஒயிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டோட கலர் கிரேலேருந்து ஒயிட்டுக்கு மாறிடும். பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட் செக்ஷன் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் செக்ஷனை டார்கெட் பண்ணோம். அதுக்கு போய் அந்த கிளாஸ் அப்படியே காப்பி பண்ணி வச்சு பீஸ் பண்ணி செகண்ட் செக்ஷன் கொடுத்துட்டு, ஸோ செகண்ட் செக்ஷனில் நான் இப்போது என்ன போடணுன்னா பேக்ரவுண்ட் கலரும் பார்டர் ரேடியஸும், அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் கலரும், அதுக்கப்புறமா இதில் ஒரு டிவ் வந்து லெஃப்ட் சைட் ஃப்ளோட் ஆகணும், இன்னொன்று வந்து ரைட் சைட் ஃப்ளோட் ஆகணும். ஸோ அதுக்கான CSS பார்க்கலாம் நான். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் 333 அப்படின்ற ஒரு கலர் கொடுத்துருக்கேன். அதாவது 633 வரணும். நீங்கள் 3 வாட்டி 3 போட்டாலும் இது வந்து HTML இல்லை CSS அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த கலர் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்திருக்கு. அதுக்கடுத்தது வந்து இதை நம்ம ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்ற ஒரு CSS கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் செக்ஷனும் இந்த மொத்த இதுவுமே நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் ஃப்ளோட் ஆகணும். ஸோ நம்ம ஃப்ளோட் லெஃப்ட்டுன்னு கொடுத்தோடனே நம்ம கண்டென்ட் எல்லாம் லெஃப்ட் சைடில் ஃப்ளோட் ஆகிடுச்சு. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோசம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதோட விடுத்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதாவது இந்த செகண்ட் செக்ஷனோட விடுத்தை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஆல்ரெடி கார்டுக்கு 30% விட்டு கொடுத்துருக்கோம். அந்த 30%க்குள்ளே இந்த செகண்ட் செக்ஷன் 100% விட்டு எடுத்துக்கோங்கன்ட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்களா அந்த 100% விடுத்து அது எடுத்துக்கிச்சு. அதுக்கடுத்தது பார்டர் ரேடியஸ். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து பார்டர் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சேம் மேலே இருக்கிற பார்டர் ரேடியஸை நம்ம கீழே கொடுக்கணும். மேலே என்ன கொடுத்தோன்னா டாப் லெஃப்ட்டும் டாப் ரைட்டும் கொடுத்தோம், கீழே வந்து பாட்டம் ரைட் பாட்டம் லெஃப்ட் கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா 0 0 20 20 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பாட்டமில் கார்னர் ரேடியஸ் வந்து. ஓகே, அடுத்தது வந்து நம்ம ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால நம்ம ஹைட்டு ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் வந்து லெட்ஸே ஒரு 10% வச்சுக்கலாம். இது நீங்கள் ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணாமல் பண்ணலாம். நான் உங்களுக்கு இது முடிஞ்ச உடனே ஹைட் கொடுக்கறதுக்கு எதுக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்ட்டு உங்களுக்கு அதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஹைட்டை 10% கொடுத்துருக்கேன். அடுத்தது ஓகே, ஸோ ஹைட் 10% கொடுத்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து கலர் கொடுக்கணும். கலர் வந்து சேம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட் செக்ஷனில் எப்படி கொடுத்தோமோ அதே தான், கலர் ஒயிட் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா நம்ம இந்த செகண்ட் செக்ஷனை அச்சீவ் பண்ணியாச்சு. அதாவது பேக்ரவுண்ட் கலரும் டெக்ஸ்ட் கலரும் அச்சீவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை ரைட் சைடு அதை லெஃப்ட் சைடு சிவிவி நம்பரை ரைட் சைடும் எக்ஸ்பைரேஷன் டேட்டை லெஃப்ட் சைடும் ஃப்ளோட் பண்ணோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம ஆல்ரெடி 2 div செகண்ட் செக்ஷன் உள்ள க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து லெஃப்ட் சைடு, இன்னொன்று வந்து ரைட் சைடு. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு, அதுக்கப்புறமா சின்ஸ் நம்ம டார்கெட் பண்ணுற ஓகே இது அப்படியே வந்து ஸோ லெஃப்ட் சைடு இங்கே காப்பி பண்ணு. நம்ம இப்போது இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணும், இதோட ஃப்ளோட் வேல்யூ வந்து லெஃப்ட் இருக்கணும். அதுக்கடுத்தது ரைட் சைடு இந்த கிளாஸை காப்பி பண்ணி இது கீழே போட்டு டாட் ரைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த கிளாஸை டார்கெட் பண்ணி இதோட ஃப்ளோட் வேல்யூ வந்து ரைட் சைடு இருக்கணும். ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி வந்து ரைட் சைடில் கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் உங்கள் டிசைனில் போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃப்ளோட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எட்ஜ் டு எட்ஜ் இந்த கார்டோட எட்ஜில் லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் ஸ்டிக்காக இருக்குது. இது கொஞ்சம் பேடிங் கொஞ்சம் கொடுத்தா அது ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம வந்து சேம் பேடிங்கை ஃபாலோ பண்ணலாம், ஏன்னா டாப்லேயும் வந்து பேடிங் கொடுத்துருக்கோம். அந்த கன்சிஸ்டன்சி கீழே ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு சேம் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதை காப்பி பண்ணி லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ டிசைனும் டெவலப்மெண்ட்டும் கன்சிஸ்டன்சி கலர் ஆகட்டும், ஃபாண்ட் ஆகட்டும், ஸ்பேஸிங் ஆகட்டும் எல்லாம் எக்ஸாக்டாக டிசைன் மாதிரியே வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரே ஒரு திங் தான் நம்ம இதில் மிஸ் பண்ணிட்டோம். அது வந்து இந்த டிசைன் வந்து இந்த ஃப்ரேமோட சென்டர் இதில் ஃப்ளோட் என்ன இருக்குது, நம்ம அதை எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ எந்த டிவ் எந்த டெக்ஸ்ட்டு இல்லை இதே எந்த கண்டென்ட்டும் நீங்கள் சென்டரில் ஃப்ளோட் பண்ணோன்னா நீங்கள் எழுத வேண்டியது 2 கோடு தான். ஐ மீன் இனிஷியலி 3, நம்ம ஆல்ரெடி 1 எழுதுறதுனால இன்னும் 2 ஸ்பெசிஃபை பண்ணலாம். 2 கூட இல்லை, நம்ம இன்னும் ஒரே ஒரு சிஎஸ்எஸ் ஆக்சுவலி இன்க்ளூடிங் ஹைட் நம்ம 3 ஸ்பெசிஃபை பண்ணோம். நம்ம ஆல்ரெடி ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணதுனால இன்னும் 2 சிஎஸ்எஸ் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்டு சென்டர் ஆஃப் த ப்ரௌசர் வந்துடும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்து கிரிட்டுன்னு கொடுத்துருங்க. இங்கே டிஸ்பிளே கிரிட்டுன்னு கொடுத்துட்டு அடுத்தது கார்டில் வந்து மார்ஜின் க்ளோஸ் பண்ணிட்டு மார்ஜின் ஆட்டோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மேஜிக் பார்த்தீங்களா, இது சென்டர் ஆஃப் த கார்டு வந்து அலைன் இருக்குது. ஓகே நண்பர்களே, ஐ திங்க் உங்களுக்கு இந்த டிசைனை எப்படி HTMLலாம் கன்வெர்ட் பண்ணதுன்னு உங்களுக்கு சிம்பிளான ஒரு ட்ரிக்கில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிட்டு இருக்குன்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Meet you in a next video. Until then, bye bye from Solomon.